உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்பம் தெரிவிப்பவர்கள் இன்று முதல் விருப்ப மனு தாக்கல் செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று முதல் விருப்ப மனு தாக்கல் தொடங்கியுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் செந்தில்குட்டி அளித்த தகவல்களை பார்க்கலாம். உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பதவிக்காலம் வரும் அக்டோபர் 24ஆம் தேதியோடு முடிவடைய உள்ள நிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய உள்ளாட்சி தேர்தலுக்கான ஆரம்ப கட்ட பணிகளை தொடங்கியுள்ளது. அதன்படி இன்று முதல் 22ஆம் தேதி வரை விருப்ப மனுக்களை தமிழகம் முழுவதும் வழங்க உள்ளது. அதன் ஆரம்ப கட்ட பணியாக இன்று காலை 8:30 மணியளவில் இந்த விருப்ப மனுக்களை வழங்கி வருகிறார்கள். அதாவது உள்ளாட்சி அமைப்பில் உள்ள மாநகராட்சி வார்டு உறுப்பினர், நகராட்சி வார்டு உறுப்பினர், ஊராட்சி, ஒன்றிய போன்ற பதவிகளுக்கான இந்த விருப்ப மனுக்கள் தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. சென்னையை பொறுத்தவரை சென்னை சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, டி நகர் உள்ளிட்ட பகுதிகளுக்கான விருப்ப மனுக்கள் சென்னை டி நகரில் உள்ள முருகன் திருமண மண்டபத்தில் தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. இங்கு ஏராளமான அதிமுகவினர் இந்த விருப்ப மனுக்களை பெற்று வருகிறார்கள். இதுபோல ஒவ்வொரு மாவட்டங்களிலும் அங்கங்கு அந்த மாவட்ட பொறுப்பாளர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் தலைமையில் நியமிக்கப்பட்டு அவர்கள் இந்த விருப்ப மனுக்களை பெற்று வருகிறார்கள். இதன்படி தமிழகத்தில் உள்ள அதிமுகவின் 50 மாவட்ட நிர்வாக ரீதியான 50 மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டிருந்தது. அதன்படி 50 மாவட்ட நிர்வாக ரீதியாக இந்த விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு வாங்கப்பட்டு வருகிறது. இதற்காக மாநகராட்சி உறுப்பினர் பதவிகளுக்கு 11,000 ரூபாய் இந்த பணத்தை செலுத்தி இந்த விருப்ப மனுக்களை பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் நகராட்சி வார்டு உறுப்பினர்களுக்கான பதவிகளுக்கு 5,000 ரூபாய் பணத்தை செலுத்தி பெற்றுக்கொள்ளலாம் என்று அதிமுக தலைமையகம் தெரிவித்திருந்தது. இதனால் மற்ற கட்சிகளை விட உள்ளாட்சி தேர்தலுக்காக முதல் கட்டமாக ஆரம்ப கட்ட பணிகளை முன்பாகவே தொடங்கிவிட்டது அதிமுக என்பதை சொல்லலாம். இதன் காரணமாக இந்த உள்ளாட்சி தேர்தலுக்கான ஆரம்ப கட்ட பணிகளை அதிமுகவினர் தொடங்கியதன் காரணமாக இந்த தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் விறுவிறுப்படைந்துள்ளது. இதனால் அதிமுகவினர் அதிக அளவில் குவிந்து இந்த விருப்ப மனுக்களை தற்போது வாங்கி வருகிறார்கள். ஒளிப்பதிவாளர் சரத்துடன் செந்தில்குட்டி, நியூஸ் 7 தமிழ், சென்னை. Thank you.